நான் ஒரு அடிக்டட் கை டு திஸ் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட். இதை பிளைண்ட் ரேங்கிங் அவுட் ஆஃப் 10 இன் worst habitsல ரேங்க் பண்ணோன்னா நம்பர் 1. இது வந்து ஒரு ஹேபிட் மட்டும் கிடையாது, இதுக்கு வந்து illusion ஆஃப் ப்ராக்ரெஸ் ட்ராப். என்னென்னா இந்த மாதிரி நான் ஹவு டு டூ அந்த வீடியோஸ், லைஃப் சேஞ்சிங் டிப்ஸு, மோட்டிவேஷ்னல் எடிட்ஸு, இந்த மாதிரி நான் பார்க்கும் போது என் பிரெயினில் ஒரு டோப்பமைன் ஹிட் வருது. அந்த டோப்பமைன் ஹிட்டு வந்து நான் உண்மையாக உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணியிருந்தாலோ ஆர் நான் உங்களுக்கு ஹவு டு டூ திஸ் தட்னு சொல்லி நீங்கள் சூப்பர்ப்பா தேங்க்ஸ்ப்பா எனக்கு நீ இதை சொன்னதுக்குன்னு எனக்கு வேலிடேஷன் கொடுப்பீங்கள்ல, அப்போது நான் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிட்டக்கப்புறம் எனக்கு வர அந்த ஒரு டோப்பமைன் ஹிட் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து நான் இந்த மாதிரி வீடியோஸ் கன்சியூம் பண்ணுறப்போவே எனக்கு கிடச்சிது என் பிரெயினுக்கு. ஸோ அது என்ன நினச்சிக்குதுன்னா, இவன் ப்ராக்ரஸ் தான் பண்ணிட்டுருக்கான் லைஃப்பில், இவன் வந்து சும்மாலாம் இல்லை, இவன் நினைக்கிறத அடையிறான் அப்படின்ட்டு நினச்சிக்குது. நான் நினைக்கிறத அடையிறத பார்க்கும்போதே புரியுதா? ஸோ அதனால தான் இது வந்து நம்பர் 1 வருது. அதெல்லாம் பார்க்கும்போது எஸ் நான் இன்ஸ்பயராக ஃபீல் பண்ணுவேன். எனக்கும் ஓகே நான் ஸ்மார்ட் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகும். பட் நான் என் பெட்லேருந்து எழுஞ்சிக்கவே இல்லை, ஒரு ஆக்ஷன் கூட நான் பண்ணல. ஸோ ஐ எம் லிட்டரலி நாட் டூயிங் எனிதிங். ஐ எம் ஒன்லி கன்சூமிங் those information but not implementing in my life. Educational junk food maybe feel productive, பார்க்கும்போது நான் ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படின்ட்டு, பட் நோ, அது வந்து என்னை பேரலைஸ் பண்ணிடுது.